எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ஒரு நார்த் மலபார் ஸ்பெஷல் ரெசிப்பியாக இருக்குது. பேர் அல்சா. அல்சா, அலீசா அந்த மாதிரி 2-3 பேர் இது மாற்றி மாற்றி சொல்லிடுவேன். அதே மாதிரி இது மோஸ்ட்லி கண்ணூர் சைடில் முஸ்லீம் கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்டார்டராக இருக்குது. மெயின் டிஷ்ஷு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்குது இந்த அல்சா. இது மட்டன் அல்சா இருக்குது, சிக்கன் அல்சையும் இருக்குது. மட்டன் வச்சுட்டும் சிக்கன் வச்சுட்டும் செஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம நான் எதுவுமே சேர்க்காம தான் செஞ்சு எடுத்துருக்கு. இது நம்ம செஞ்செடுக்கிறது கோதுமை, தேங்காய் பால், கொஞ்சம் ஸ்பைசஸ் இது சேர்த்து தான் அல்சா ரெடி பண்ணுறது. எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1 கப் அளவுக்கு தோல் இல்லாத கோதுமை எடுத்திருக்கு. தோல் இல்லாத கோதுமை நமக்கு ஸ்டோரில் வாங்குறதுக்கு கிடைக்கும், இல்லை இருந்தால் ஆன்லைனில் அமேசான்லலாம் அவைலபிளாக இருக்குது. 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கு. 6 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவுக்கு இருக்கும். இப்படி டைரெக்டாக நம்ம இது வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக வேகாது. அதனால முதல்ல இது ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு 4 to 5 டைம் நல்லா கழுகி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இது ஊற வச்சுக்கலாம். 2 கப் அளவு தண்ணி அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். இந்த தண்ணி நம்ம இனி வடிகட்டி எடுக்காது. இந்த தண்ணியில் தான் கோதுமை நம்ம வேக வைக்க போகிறது. அதனால்தான் முதல்ல நல்லா கோதுமை கழுகினதுக்கு அப்புறம் ஊற வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். 4 to 5 மணி நேரம் ஆகும் இது நல்லா ஊறி கிடைக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இது செக் பண்ணிடலாம். ஒரு கோதுமை எடுத்து விரல் வச்சு நல்லா அமுத்தி பார்த்தாலே தெரியும் இது நல்லா ஊறி இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. நல்லா ஊறலை அப்படின்னா மட்டும் 1 மணி நேரம் கூடி விட்டுக்கோங்க. டோட்டலாக 5 மணி நேரம் வச்சுக்கோங்க. இது இப்போ பாருங்கள், 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இது கரெக்டாக இருக்கு. இனி இது நம்ம குக்கருக்குள்ளே போட்டுடலாம். 2 கப் அளவு தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சிருக்கு. இது பத்தாது, மறுபடியும் 2 கப் அளவு தண்ணி கூடி நான் இதில் ஊற்றியிருக்கேன். அப்போ தான் இது நல்லா வெந்து கிடைக்கும். இனி இதில் சில ஐட்டம்ஸ் கூட நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தோட பாதி தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி குக்கருக்குள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி முழுசாக சேர்க்காம கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க இதே மாதிரி. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் பூண்டு பெருசாக இருக்கிறதுனால தான் 2 எடுத்துருக்கு. சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. அதுவும் லைட்டாக ஒரு டைம் இதே மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இது வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு குக்கர் வெயிட்டும் போட்டதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. 4 to 6 விசில் ஆகும் இந்த கோதுமை நல்லா வெந்து கிடைக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்க. நல்லா வேகலை அப்படின்னா மட்டும் இன்னொரு விசில் வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஏர் போகட்டும். ஃபுல்லாக ஏர் போனதுக்கப்புறம் நம்ம இது ஓப்பன் பண்ணிடலாம். இது இப்போது நல்ல சூடாக இருக்குது, ஏர் மட்டும்தான் போயிருக்கு. நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டு பாருங்கள். கோதுமை எடுத்து விரல் அமர்த்தி பார்த்தாலே இது தெரியும் நமக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது இனி இதில் 2 ஐட்டம்ஸ் கூடி சேர்க்கலாம். 4 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டா. இது 2ம் அளவு அதிகமாக கூடாது. லைட்டாக ஒரு மசாலையோட மனம் ஸ்மெல்லு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இது சேர்த்துருக்கு. முன்னாடியே நம்ம இது சேர்த்து வேக வச்சா மசாலையோட ஸ்மெல்லு வந்து அதிகமாக தெரியும். லைட்டாக இருக்கிற மனம் கிடைக்கிறதுக்காக தான் பாதியில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கலக்கி விட்டுருக்கு. இனி இது நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கோதுமை பாருங்கள் இதே மாதிரி திக்காக வந்திருக்கும், நல்லா கட்டியாக கிடைக்கும். இப்போ வந்து இதுக்கு மசாலையோட லைட்டாக இருக்கிற ஸ்மெல்லாக இருக்குது, நல்லா ஆறி இருக்குது. அதே மாதிரி இது கட்டியாகவும் கிடைச்சிருக்கு. ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது மிக்சியில் இல்லாத காலத்திலும் இதே மாதிரி தான் நம்ம இது மேஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மத்து வச்சுட்டு இதே மாதிரி நல்லா அமர்த்தி நல்லா மேஷ் பண்ணி தான் அல்சா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி யாருக்கும் டைம் இருக்காது. மேக்ஸிமம் எல்லாருமே மிக்சியில் தான் இது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. நமக்கு இப்போ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம போட்டிருக்கிற கிராம்பு, பட்டா இது 2ம் வெளியே எடுத்துக்கோங்க. கம்மியாக தானே போட்டிருக்கு, அதனால நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 2 கரண்டி அளவுக்கு முழுசாக இருக்கிற கோதுமையும் மாற்றி வச்சுருக்கு. பட்டை கிராம்பு எல்லாம் மிக்சியில் கிரைண்டான சாப்பிட முடியாது, அதனால தான் அது மாற்றி வச்சுருக்கு. மிச்சம் இருக்கிற கோதுமை வந்துட்டு நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றி இது இப்போ கிரைண்ட் பண்ண போகிறேன்.
ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, ஒரு முக்கால்வாசி அரைச்செடுத்தால் போதும். உங்களோட மிக்சியோட கெப்பாசிட்டி பார்த்துட்டு கம்மியாக ஊற்றி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல பேஸ்ட் ஆகக்கூடாது, முக்கால்வாசி தான் இதே மாதிரி கிரைண்ட் ஆகணும். இது இப்போ கரெக்டாக இருக்குது, கரெக்டான திக்னஸில் கிடச்சிருக்கு. இனி இது நம்ம குக்கருக்குள்ளேயே ஊற்றிருக்கு. இனி இது வேக வைக்கும் போது சீக்கிரம் அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு வேணால் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றியும் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ திருப்பியும் அதே குக்கருக்குள்ளே தான் ஊற்றிருக்கு. நம்ம எடுத்து மாற்றி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, முழுசாக இருக்கிற கோதுமை எல்லாமே அதுக்குள்ளே மறுபடியும் ஊற்றி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டுருக்கு. அடுத்தது 2 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் கூட இதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தீ ஆன் பண்ணிக்கோங்க. இனி இது சீக்கிரம் அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. இடையில உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இது கலக்கி விட்டுட்டே இருக்கணும். முதல்லலாம் செய்யும்போது ஒரு சேஃப்டிக்காக இது நான்ஸ்டிக் பேனில் செஞ்சுக்கலாம். இல்லை இருந்தால் அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கோதுமை திக்காக இருக்குது, அதே மாதிரி தேங்காய் பால் ஊற்றி இருக்கு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணி எடுக்கணும். அடி பிடிச்சிருச்சுன்னு இதோட டேஸ்ட்டு எல்லாமே மாறி போயிடும். பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மீடியம் லோ ஃப்ளேமில் தான் நான் இது கொதிக்க விட்டுட்டு இருக்கு. நல்லா கலக்கி விட்டு இது கட்டியாகி வந்துட்டு இருக்கு. நல்லா திக்காகணும். அப்போ தான் அல்சையோட அந்த பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். எல்லா கோதுமையும் ஒரே மாதிரி இருக்காது. சிலது சீக்கிரம் வெந்துடும், சிலது வேகிறதுக்கு டைம் ஆகிடும். இப்போது நம்ம குக்கரில் வேக வச்ச கோதுமை நல்லா கட்டியாக இருக்குது, மிக்சியில் அரைக்க முடியாது அப்படியா இருந்தால் நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி இல்லை தேங்காய் பால் ஊற்றி கரெக்டான அளவில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்செடுத்த கோதுமை நல்ல கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஊற்றுற தேங்காய் பாலோட அளவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றிடலாம். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குது, கோதுமை கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா ஊற்றுற தேங்காய் பாலோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இல்லை இருந்தால் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு இது கட்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதே மாதிரி கட்டி ஆகணும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கட்டி ஆகிடும். இதை நம்ம தீ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்காக 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தோட பாதி, முன்னாடி நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு வெங்காயத்தோட மிச்ச பாதி இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி நெய்யில் வறுத்துக்கோங்க. பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, ரைசின்ஸு ரெண்டுமே சேர்த்து வறுத்தெடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இது எப்படி சர்வ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் அல்சா ஊற்றிடலாம். அதுக்கு மேலே நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டு, ரைசின்ஸு, நெய் இதெல்லாம் சேர்த்து ஊற்றி தான் நம்ம இது சாப்பிட்றது. இது நான் இப்போ ஒன்றா ஒரு பிளேட்டில் ஊற்றி நம்ம வறுத்தெடுத்து வச்ச கேஷ்யூ நட்டெல்லாம் அதுக்கு மேலே ஒன்றா ஊற்றி இருக்குது. ஒருத்தருக்கு தனித்தனியாக சர்வ் பண்ணும்போது எவ்வளோ தேவையோ அது ஒரு பிளேட்டில் ஊற்றி அதுக்கு மேலே நெய்யில் வறுத்த கேஷ்யூ நட்டு, ரைசின்ஸு, வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூடி சேர்த்துடுவேன். இனிப்புக்காக சர்க்கரை முன்னாடியே சேர்த்து வைக்கக்கூடாது, மெல்ட் ஆகி போயிடும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சர்க்கரை சேர்க்கணும். அப்போ தான் க்ரன்ச்சியாக சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூனில் இதே மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.